திருச்சி ரயில்வே கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளால் 8 ரயில்களின் சேவையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தாம்பரம் விழுப்புரம் மற்றும் விழுப்புரம் சென்னை கடற்கரை ரயில்கள் 2025 ஜூலை 1ஆம் தேதி பகுதியளவில் ரத்து செய்யப்படுகின்றனர். விழுப்புரம் மயிலாடுதுறை ரயில் 30 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும். விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் ரயில்கள் 7 நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றனர். சோழன் எக்ஸ்பிரஸ் எழும்பூர் புதுச்சேரி, குருவாயூர் சென்னை ஆகியன இடைநிறுத்தம் அல்லது தாமதத்துடன் இயக்கப்படும். பயணிகள் சேவை மாற்றங்களை கவனத்தில் கொண்டு பயணத் திட்டங்களை மாற்றிக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி கோட்டம் தெற்கு ரயில்வேயின் பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் நாட்களில் 8 ரயில்கள் இயக்கத்தில் மாற்றங்கள் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியதாவது: சென்னை தாம்பரத்திலிருந்து காலை 9:45 மணிக்கு புறப்படும் தாம்பரம் விழுப்புரம் பயணிகள் ரயில் வண்டி எண் 66045 ஜூலை 1ஆம் தேதி முண்டியம்பாக்கம் முதல் விழுப்புரம் வரை பகுதி அளவில் ரத்து செய்யப்படுகிறது. அதனால் ரயில் முண்டியம்பாக்கத்தில் நிறுத்தப்பட்டுவிடும். அதே நாளில் மதியம் 1:40 மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய விழுப்புரம் சென்னை கடற்கரை பயணிகள் ரயில் 66046 விழுப்புரம் முதல் முண்டியம்பாக்கம் வரை ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் முண்டியம்பாக்கத்திலிருந்து மதியம் 1:55 மணிக்கு இயக்கப்படும். மேலும் விழுப்புரத்திலிருந்து 2:35 மணிக்கு புறப்பட வேண்டிய விழுப்புரம் மயிலாடுதுறை ரயில் 66019 30 நிமிடங்கள் தாமதமாக மாலை 3:05 மணிக்கு புறப்படும். அதேபோல் விழுப்புரம் புதுச்சேரி ரயில் 66063 அதிகாலை 5:25 மணிக்கு புறப்பட்டு அதற்கேற்ப புதுச்சேரி விழுப்புரம் ரயில் 66064 2025 ஜூலை 1, 3, 4, 5, 6, 7, 8 ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. சென்னை எழும்பூரிலிருந்து காலை 7:45 மணிக்கு புறப்படும் சோழன் எக்ஸ்பிரஸ் 22675 2025 ஜூலை 2, 3, 4 தேதிகளில் நியமிக்கப்பட்ட நிலையங்களில் சுமார் 15 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு இயக்கப்படும். எழும்பூரிலிருந்து காலை 6:35 மணிக்கு புறப்படும் எழும்பூர் புதுச்சேரி ரயில் 66051 குருவாயூரிலிருந்து இரவு 11:15 மணிக்கு புறப்படும் குருவாயூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் 16128 ஆகியன ஜூலை 1ஆம் தேதி நியமிக்கப்பட்ட நிலையங்களில் சுமார் 30 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு பின்னர் இயக்கப்படும். இத்தகைய மாற்றங்களை பயணிகள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு பயணத் திட்டங்களை மாற்றிக்கொள்ள தெற்கு ரயில்வே கேட்டுக்கொண்டுள்ளது. தெற்கு ரயில்வே என்பது இந்திய ரயில்வே அமைப்பின் 6 முக்கிய மண்டலங்களில் ஒன்றாகும். இது 1951ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது மற்றும் சென்னை நகரை தலைமையிடமாக கொண்டுள்ளது. இது இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ரயில்வே மண்டலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும், கேரளா மாநிலம் முழுவதும் மற்றும் புதுச்சேரி, ஆந்திராவின் சில பகுதிகள், கர்நாடகாவின் சில பகுதிகள் ஆகியவை இதில் அடங்கும்.